பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் அப்படியே பாஜகவின் அறிக்கைகள் போல்தான் இருக்கும் என்றும் விமர்சனம். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் பதில். நம்முடைய உரிமையை கேட்பதையே அற்ப சிந்தனை என கூறும் மத்திய அரசுக்கு மனசாட்சி உள்ளதா எனவும் கேள்வி. மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞர் கொலை. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மூவேந்தனும் பிடிபட்டார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. ஆசிரியரை அடித்து உதைத்ததுடன் பள்ளியை சூறையாடிய உறவினர்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடக்கம். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 8000 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 44 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சிபிஎஸ்இயின் அங்கீகாரம் பெறாததால் பட்டுக்கோட்டை பிரைம் பப்ளிக் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலை. பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுடன் போராட்டம் நடத்திய பெற்றோர் கண்ணீர். ரொம்ப மன உளைச்சல் சார். பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்க பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்களா அந்த வருஷம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. கேட்கறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத ஏற்பாடு. பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் விளக்கம். நாங்கள் அதே பள்ளியில் என்ஐஓஎஸ் மூலமாகவே அக்டோபரில் நாங்கள் எழுதிக்கிறோம். இது நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்ட்டு சொன்னாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் நடந்த பிரியாணி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரியாணியை ருசி பார்த்தனர். அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட அசைக்க முடியாது என அண்ணாமலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. கள்ளக்கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப்பில் வந்தாலும் களம் நமதே என தொண்டர்களுக்கு கடிதம். விஜயை தங்கள் பக்கம் இழுக்க ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா? மத்திய அரசுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கேள்வி. பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். விஜய்க்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. கூட்டணியில் இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் பாதுகாப்பு தருவதாக பேட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய பொறுப்பாளராக கிரீஷ் ஜோடன்கர் நியமனம். பீகார், தெலங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட் பொறுப்பாளர்களும் மாற்றம். உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான எஸ்இடி தேர்வு நடத்த அடுத்த மாதம் நடைபெறுகிறது. தேர்வுக்கு 7 நாட்களுக்கு முன்பாக ஆல் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு லாபம் ஈட்டிய மத்திய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனம். மொபைல் சேவைகளின் வளர்ச்சி 15 விழுக்காடும், இணையதள சேவை வருவாய் 18% உயர்ந்துள்ளது. இபிஎஃப்ஓவின் இஎல்ஐ பலன்களை பெறுவதற்காக யுஏஎன் எண் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இணையதளத்தில் பதிவு செய்யலாம். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் போர்பன் ரக விஸ்கிகளுக்கான வரி 150 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. மகளிர் பிரீமியர் லீக் 3வது சீசனின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு வெற்றி.
குஜராத் ஜெயின்ஸ் அணி நிர்ணயித்த 202 ரன்கள் இலக்கை 18.3 ஓவர்களிலேயே ஊதித் தள்ளி அசத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரல் பாஜகவிற்கான டப்பிங் குரல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டியடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதிலளித்தார். பழனிசாமியோட அறிக்கை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் முரண்பாடாக நினைக்கவில்லை என்றும் ஆலோசனையாக பார்ப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சிட்டு வரோம். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்றது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்பவர்கள் தங்கள் வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்றும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கிறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். இளைய தலைமுறைகள் தன்னை அப்பா என்று அழைப்பது தன்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருப்பதாக தெரிவித்தார். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று கூறிய முதலமைச்சர் கல்விக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அதேபோன்று பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருப்பதைக் கண்டு பெருமை அடைவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்களை பார்ப்பேன் என்று கூறிய முதலமைச்சர் அதில் வரும் நியாயமான கோரிக்கைகளை உரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பி தீர்வு காண சொல்வேன் என்றும் குறிப்பிட்டார். தற்போது ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் அதிகம் வருவதாக கூறிய முதலமைச்சர் இளம் தலைமுறையினர் உணவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போன்றே உடல் நலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக்காக செல்லும் வெளிமாவட்ட பயணங்கள் மன நிறைவாக இருப்பதாகவும் புதிய சக்தியை தருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பி மக்களாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.